தமிழ்நாட்டில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம். சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை இன்று கொண்டு வருகிறார் முதலமைச்சர் விஜய். தாவேக்குவிற்கு ஆதரவளித்ததற்காக தங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் திமுகவுடன் கூட்டணி பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது யார்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேள்வி. திமுக கூட பேசுறதுக்காக எல்லாம் நிறைய இருக்காங்க. நாங்க திமுக எதிர்ப்பு இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். திமுக எதிர்ப்புல தாவக அந்த அடிப்படையில் பண்ணோம். சரி, எங்க நடவடிக்கை திமுக கூட போனா சொல்றது யார் நடவடிக்கை எடுக்கிறது? SP வேலுமணி தரப்பினர் பரிந்துரைத்த வேட்பாளர்களின் தேர்தல் தோல்விக்கு அதிமுக தலைமை பொறுப்பு அல்ல. வாய்ப்போன போக்கில் EPS மீது தவறான குற்றச்சாட்டு சுமத்துவதா என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கண்டனம். 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்தது திரு அண்ணன் SP வேலுமணி அவர்கள். அந்தந்த மாவட்டங்களிலே தோல்வியுற்றதற்கு இவர்கள்தான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வாய் போன போக்கில் தவறான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் பதவியேற்றனர். I, Rajneesh Patel, having been appointed as Judge of the High Court at Madras, having been appointed as Judge of the High Court at Madras, do swear in the name of God, do swear in the name of God. புதிய நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. தரவரிசை பட்டியலில் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடத்த ஏற்பாடு. சென்னையில் கொட்டுமழையில் நடைபெற்ற சித்திர நாட்டிய நிகழ்ச்சி. மழைக்கும் காற்றுக்கும் இடையிலும் தாளம் தப்பாது ஆடிய கலைஞர்கள். கன்னியாகுமரி கடற்கரையில் இரவு நேரத்தில் மின்வெட்டு காரணமாக எங்கும் இருள் சூழ்ந்தது. கடற்கரை பகுதி முழுவதும் இருண்டு கிடந்ததால் நடையை கட்டிய சுற்றுலா பயணிகள். காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளை தமது இல்லத்திற்கு அழைத்து பிரதமர் மோடி பாராட்டு. விளையாட்டு வீரர்கள் தங்கள் செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பதாக பெருமிதம். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுடனான சந்திப்பு குறித்து இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டார் பிரதமர் மோடி. जो खेलेगा वो खिलेगा. ऑलवेज चीयर फॉर भारत. भारत माता की जय. भारत माता की जय. भारत माता की जय. விளையாடுபவர் எவரோ அவரே பிரகாசிப்பார் என சமூக வலைதளத்தில் பதிவு. ஜார்க்கண்ட் அரசு தேர்வாணையம் மற்றும் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விவகாரம். சட்டமன்றத்தை இன்று முற்றுகையிடப் போவதாக மாணவர்கள் அறிவித்துள்ளதால் பரபரப்பு. தேர்வு முறைகேடுகள் விவகாரத்தில் மாநில அரசின் உத்தரவை நிராகரித்த மாணவர்கள் CBI விசாரணைக்கு உத்தரவிட்டால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என பிடிவாதம். அமலாக்கத்துறை இயக்குனர் ராகுல் நவீன் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு.
அனில் அம்பானி குழும வழக்கு, ஆன்லைன் பண விளையாட்டு உள்ளிட்ட வழக்குகளை தீவிரப்படுத்த மத்திய அரசு முனைப்பு. தேசிய தேர்வு முகமை தொடர்பாக அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆலோசனை. மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வெளிப்படையான தேர்வு முறை உருவாக்கப்படும் என உறுதி. கங்கையில் அடித்துச் செல்லப்பட்ட 21 பக்தர்களை மீட்ட மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர். ஹரித்வாருக்கு கன்வர் யாத்திரை வரும் பக்தர்களின் பாதுகாப்புக்கு உத்தரகாண்ட் அரசு ஏற்பாடு. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக திறந்தால் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் திட்டம். ஈரானுக்கு எதிராக விதித்துள்ள கடற்படை முற்றுகையையும் நீக்கவும் தயாராக இருப்பதாக தகவல். போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் வரை ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படாது என ஈரான் உறுதி. நிபந்தனைகளை நிறைவேற்றினால் மட்டுமே கப்பல்கள் வெளியேற அனுமதிக்கப்படும் என்றும் திட்டவட்டம். ராமேஸ்வரம் கோயிலில் ஆடி திருவிழாவையொட்டி பர்வதவர்தினி அம்பாள் வெள்ளியானை வாகனத்தில் வீதி உலா. தும்பிக்கையை உயர்த்தி அம்பாளை வணங்கிய கோவில் யானை ராமலட்சுமி. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தலைவர் பதவியை பெற வலியுறுத்தப் போவதாக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் தகவல். சட்டசபை தேர்தல் முடிந்து 90 நாட்களாக சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நடத்தப்படவில்லை என்றும் புகார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு முந்தைய பயிற்சி ஆட்டம். இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி. நெல்லை ராயல் கிங்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.